இரண்டாவது போதனை, மனதை சண்டைக்கு பயன்படுத்தாதீர்கள். புத்தர் சொன்னார், உடலை விட மனமே அதிகமாக சோர்வடைகிறது. உடம்பு ஓய்வெடுத்திடும், ஆனா மனம் அது நேற்றைய நினைவு, நாளைய பயம், மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள், இதையெல்லாம் தூக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்காது. இதுதான் வயதுக்கு முன்னாடியே மனதை முதிர்ச்சி அடைய வைக்கும். புத்தர் இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னார். உன் மனமே உனக்கு நண்பனாகவும் எதிரியாகவும் இருக்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் மனதை எதிரி மாதிரி நடத்துகிறார்கள். இதையும் யோசிக்கணும், அதையும் நினைக்கணும். நான் இப்படி இருந்திருக்கலாமே, அவன் அப்படி சொன்னானே. இந்த சண்டை வெளியில் இல்லை, உள்ளுக்குள் தான் நடக்குது. புத்தர் சொன்ன இரண்டாவது போதனை என்ன தெரியுமா? மனதை அடக்காதீர்கள், அதை கவனியுங்கள். எண்ணம் வந்தா அதை தடுக்காதீர்கள், அதோட சண்டை போடாதீர்கள். இது ஒரு எண்ணம் தான் அப்படின்னு அமைதியாக பாருங்கள். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் கூட போதும். அமைதியா உட்கார்ந்து உங்க மூச்சை கவனிங்க. உள்ளே வர்றது, வெளியே போறது, அவ்வளவுதான். இந்த ஒரு பழக்கம் வந்தாலே மனம் மெதுவாக சுமை குறைக்க ஆரம்பிக்கும். மனம் அமைதியான முகமாக மாறும், உடல் மாறும், வயசும் அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. அதனால்தான் புத்தர் சொன்னார், இளமை என்பது மனதிலிருந்து தான் தொடங்குது. ஒரு கேள்வி, இன்றைக்கு உங்கள் மனம் உங்கள் நண்பனாக இருக்கு அல்லது நாளைக்கு எதிரியாக இருக்கு? சற்று யோசியுங்க.